இன்றைய ஆன்மீக தகவல். ஆழ்வார் 12 பேரிலே ஆழ்வார்களிலே ஆண்டாள் நாச்சியார் முக்கியமாக பார்க்கப்பட்டவர். ஆண்டாள் நாச்சியாரை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். மார்கழி மாதம் பிறந்திருக்கின்றது. இந்த பாவை நோன்பு எடுக்கின்ற மகளிருக்கெல்லாம் நல்ல அற்புதமான வாழ்க்கை அமைய வேண்டும். கல்யாணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் நடக்கணும். இந்த திருப்பாவை படித்து இந்த மார்கழி மாத நோன்பை சரியாக செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக அருமையான மன வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். ஆகவே ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடிகளை வணங்கி இன்றைக்கு இறைவன் மிகப்பெரிய பாக்கியத்தை அடியனுக்கு அருளி இருக்கின்றான். ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பேசுகின்ற பாக்கியம். ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பார்ப்போம். இன்றைய நாளிலே 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவராக 12 ஆழ்வார்களுள் இவர் ஒருவரே பெண்ணாவார். அதாவது 12 ஆழ்வார்களிலே 11 பேர் ஆண்கள், இவர் மட்டும்தான் பெண். ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 அற்புதமான தொகுதிகளை இயற்றியுள்ளார். இந்த வைணவ சமய நூல்களிலே இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கின்றது. பெருமாள் தான் எல்லாம், நாராயணனே நமக்கு என்று நாராயணனை அனுதினமும் அனவரதமும் ஸ்மரித்து நாராயணனோடு ஐக்கியமாகிவிட்டு பூமி பிராட்டி, இந்த பூமி பிராட்டியினுடைய அவதாரமாகவே கருதப்படுகின்றாள் ஆண்டாள். இந்த ஆண்டாளுடைய பிறப்பு என்று பார்த்தால் 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டு என்று சொல்கின்றார்கள். திருவில்லிபுத்தூரிலே பிறந்த ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கத்திலே இறைவனோடு ஐக்கியமாகி இருக்கின்றார். வைணவத்துக்கு கிடைத்த ஒரு அற்புதமான மாணிக்கம் ஆண்டாள் நாச்சியார். மதுரைக்கு அண்மையில் உள்ள திருவில்லிபுத்தூர் என்கின்ற ஊரிலே வசித்து வந்த விஷ்ணு சித்தர், அதாவது இவருடைய பெயர் பெரியாழ்வார் என்று பெயர். இந்த விஷ்ணு சித்தருக்கு அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழே கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். இந்த அந்தனர் திருவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தமது கடமையாக கொண்டவர். அந்த நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து பூஜைக்கு கொடுப்பதுதான் இவருடைய கடமை. தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையிலேயும் கண்டெடுத்த குழந்தையை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என்று கருதி அந்த குழந்தையை வளர்த்து வந்தார் இந்த விஷ்ணு சித்தர். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும். இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் தமிழ் மொழியை விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழிலே நல்ல புலமை உள்ளவராகவும் வளர்ந்து வந்தார். சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு கண்ணனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டார். தன்னை கண்ணனுடைய மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வாழ்ந்து வந்தார் கோதை. கோவிலிலே இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து கொடுத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கொண்டு கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கின்றோமா என்று கண்ணாடியிலே பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால்தான் கோதை சூடிய மாலைகளையே இறைவனுக்கும் சூட்டப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடுமையாக கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு இறைவன் அவரது கனவிலே தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு உகப்பானவை என்றும் அவற்றையே தனக்கு சூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சூடி கொடுத்த சுடர்கொடி என்று இறைவனையே ஆண்டவள் என்ற பெயரிலே என்ற பொருளிலே ஆண்டாள் என்றும் போற்றப்படுகின்றார். கோதை மன வயதை அடைந்த பின்னர் அவளுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்துவிட்டார். திருவரங்கம் கோவிலிலே உறையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாது
கவலையோடு இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவிலே தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார். குறித்த நாளன்று கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்டாள் கோதை. கோவில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள் என்பதுதான் ஆண்டாளுடைய வரலாறு. ஆண்டாளுடைய பக்தி வட இந்தியாவிலே ராதாவினுடைய பக்தி எப்படி பிரபலமாக போற்றப்படுகின்றதோ, பெண் பக்தியாளர்களிலே மீராபாய் கண்ணனிடம் கொண்ட அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியைப் போல தமிழகத்திலே ஆண்டாளின் பக்தி போற்றப்படுகின்றது. இவரது முதல் படைப்பான திருப்பாவை 30 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த தொகுப்பு ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியிலே வாழும் கோபிகையாக நினைத்து கொண்டு கண்ணனின் திருவடியை அடைதலையே தன் வாழ்வின் லட்சியமாக பாடியுள்ளதை குறிப்பதாக உள்ளது. அதனால்தான் எல்லா வைஷ்ணவருமே அடியேன் என்று சொல்வார்கள். இந்த அடியேன் என்பதற்கு என்றைக்கும் நான் இறைவனுடைய அடிமை என்று சொல்வதாக பொருளாகும். ஆண்டாள் இறைவனை நினைத்து 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 கசிந்துருகி இந்த பாடல்களை எல்லாம் பாடி இறைவனோடையே கலந்து விட்டாள். இந்த ஆண்டாளுடைய பக்தியானது நமக்கெல்லாம் இதனைத்தான் புகட்டுகின்றது. ஆகவேதான் இந்த திருப்பாவைக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது. இந்த திருப்பாவை பாடி இந்த 30 நாட்களும் நோன்பிருக்கின்ற பெண்களுக்கு நிச்சயமாக நல்ல மன வாழ்க்கை அமையும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர் மாலைகள் ஆந்திர மாநிலத்திலே உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகின்றது என்பது எத்தனை பெரிய பேர். இந்த வைபவம் தமிழ் மாதமான புரட்டாசியிலே திருப்பதி பிரம்மோற்சவ விழாவிலே குறிப்பாக கருட சேவை அன்று நடைபெறுகின்றது. ஆண்டாள் சூடிய மலர் மாலையை பெருமாள் சூடிக்கொண்டு பவனி வருகின்றார் என்றால் ஆண்டாள் நாச்சியாருடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி! இந்த மலர் மாலை துளசி, செவ்வந்தி மற்றும் சம்பங்கி பூக்களால் தொடுக்கப்பட்டதாக உள்ளது. மேலும் திருப்பதி பெருமாளுடைய மலர் மாலை வருடந்தோறும் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்திற்காக அனுப்பப்படுகின்றது. ஆகவே இந்த அற்புதமான ஆண்டாள் நாச்சியாருடைய மாதம் மார்கழி மாதம் என்றாலே பெருமாளுக்குரிய மாதம். இந்த பெருமாளுக்குரிய மாதத்திலே பெருமாளுடைய அடியாரான ஆழ்வார்களிலே முக்கியமான அடியாரான ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியாருடைய மாதமாகவே இந்த மாதம் பார்க்கப்படுகின்றது என்றால் அது மிக இல்லை. ஆகவே இந்த 30 நாளும் இந்த திருப்பாவைகளை பாடி 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 அந்த பரமனை துதிப்போம். பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு பஜனை செய்து கொண்டு இந்த மார்கழி மாதத்திலே பெருமாளுடைய பெருமைகளை பாடி நாம் உய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்வதற்கு அருமையான மாதம் இந்த மாதம். ஆகவே இந்த மாதத்திலே வீண் வாக்குவாதங்கள் செய்து கொண்டு நேரத்தை போக்காமல் ஆண்டாளுடைய புகழ் பாடி பெருமாளுடைய புகழ் பாடி இந்த மாதத்தை அருமையாக அனுபவிப்போம். பெருமாளை அனுபவிப்போம். ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் பாடுவோம். பிரபந்தங்களை பாடுவோம். பிரபந்தங்களை எல்லாம் பாடி நாராயணனை துதிப்போம். நமக்கு இக உலகத்திலே கிடைக்கின்ற சுகமாகட்டும், இறந்த பின் கிடைக்கின்ற மோட்சமாகட்டும், அனைத்தும் அருள்பவன் அந்த நாராயணன். ஆகவே அந்த நாராயணனுடைய திருவடிகளை வணங்கி ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடிகளை வணங்கி நல்வாழ்வு பெறுவோம், மோட்சம் பெறுவோம். நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் பெருமக்களுக்கு நமஸ்காரம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.